வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல 2 பேரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஒன்னு விஜயோட பாதுகாப்பு என்ன, அடுத்து ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் நிக்கல அப்படிங்கறத 2 தேர்தலுமே பார்க்க போறோம். சரி, முதல்ல விஜயோட பாதுகாப்பை பார்த்துடலாம், இல்லைன்னா அண்ணாமலை அண்ணனோட பிரச்சனையை பார்த்துடலாம். எதை பார்க்கலாம்? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் விஜயோட பிரச்சனையை பார்த்துடலாம். விஜயோட பாதுகாப்பு எந்த மாதிரி பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேரளாவில் இருந்த தண்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். துபாயில பயிற்சி எடுத்தவங்க 100 பேர் கொண்ட குழு விஜய் எனக்கு பாதுகாப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு ஆல்ரெடி ஜட்டு ப்ரீ பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது போக இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் அதிகாரிகளை அணுகி எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காவல் நிலையத்தில் அணுகும் போது போலீஸ் காவல் நிலையமும் தேர்தல் அதிகாரிகளும் இவங்க கிட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க தலைவர் இந்த மாதிரி பரப்புரை பண்ணணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, எப்படி என்னப்பா பண்ணுவீங்க, எத்தனை பேர் வருவீங்க கேட்பாங்களா, எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டதுக்கு நாங்க இங்க நிர்வாகிகள் ஒரு 100 பேர் கலந்துக்குவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எவ்வளவு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லவும் முடியாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிக்கிறாங்க. அடுத்து சரி ஓகேப்பா, வாகனங்களை எல்லாம் எங்கப்பா நிறுத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது எங்க சந்தலி முதல் நிறுத்திக்குவாங்க, அது எங்களுக்கு தெரியாது, நாங்க என்ன பண்ண முடியும், அவ்வளவு ஒரு இடுக்கமான இடத்துல எங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்க அந்த வாகனம் நிறுத்துறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு நாங்க எங்க பிரச்சனை பண்றதுன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. ஆனா இது பொறுப்பில்லாத பதில்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் சொல்லுது, காவல் நிலையமும் சொல்லுது. சரி ஓகே, அடுத்துதான் பாத்தீங்கன்னா அங்க என்னப்பா வசதிகள் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன வசதிகள் எங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நாங்க போனதில்லை, போய் பார்த்தாலும் கூட அந்த இடத்துல இந்த வசதிகளை வைக்க முடியும்னு சொல்லிட்டு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கூட்டம் எங்களுக்கு வர்றதுனால நாங்க அந்த இடத்துல என்ன வசதிகள் வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. மேக்சிமம் தண்ணி ஏற்பாடு பண்ணிடுவோம், அது ஒண்ணு மட்டும் எங்களால பண்ண முடியும். அந்த தண்ணி ஏற்பாடு பண்றது கூட குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் எங்களால பண்ண முடியும், கூட்டம் எந்த அளவுக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், கூட்டம் வர்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு இன்னொன்னு ப்ராப்பரா இவங்க எதுவும் தேர்தல் ஆணையத்துக்கிட்டயோ போலீஸுக்கிட்டயோ ஒப்படைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரி ஓகே, அடுத்ததான் இன்னொரு பிளாஷ் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைய தினத்துல, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 1, நாளைக்கு 2ஆம் தேதி திருச்சி கிழக்குல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு தளபதி அவர்கள் அங்க போறாரு. போயிட்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு அங்க அப்படியே ஒரு சின்னதா ஒரு பரப்புரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இருக்கிறாங்க. அந்த ஐடியாவை போய் தேர்தல் ஆணையத்தை கேட்கும் போது தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு செக் வைக்கிறாங்க. என்ன செக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருச்சிக்கு போறது ரைட்டு தான், நீங்க திருச்சியில பரப்புரை பண்றது ரைட்டு தான், அந்த இடத்துல என்னென்ன பாதுகாப்பு பண்றீங்க, அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னு கேட்டதுக்கு இவங்க அந்த இடத்துல எப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கை விரிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இடத்துல நாங்க ஒரு 100 பேர் போவோம். அந்த இடத்துல அந்த மக்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும், உங்கள் தேர்தல் அதிகாரி நடைமுறைப்படுத்தணும், காவலர்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு வேணும், பவுன்சர்களை நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம், காவலர்களை நீங்க ஏற்பாடு பண்ணணும், மக்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி வெளியே வந்தாவே ஒரு பெரிய கூட்டம் வருது, அப்படிங்கும் போது திருச்சிங்கும் போது இன்னும் அதிகமா தான் வரும், சென்னை விட அதிகமா வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது விஸ்தாரமான இடமெல்லாம் கிடையாது, ரொம்ப நெருகலான சந்துகள் நிறைய இருக்கு. இதுல எந்த சந்துல போய் எப்படி பரப்புரை பண்றது அப்படிங்கறத ஐடியாவில் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சா கூட இன்னும் ஒரு பிளாஷ் நியூஸ் என்ன தெரியுமா விஜய்க்கு, அந்த இடத்துல நான் பரப்புரை பண்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. கட்டுப்பாடுகளை தாண்டி எதிர்கட்சியினர் செய்யக்கூடிய சில அரசியல் சம்பவங்களும் நிறைய காத்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ஆட்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால மிகவும் உஷாரா அந்த இடத்துல நம்ம பரப்புரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு இன்னும் அனுமதி கொடுக்காம வச்சிருக்கு தேர்தல் ஆணையமும் காவல் நிலையமும். சரி ஓகே, அதுக்கு கண்டிப்பா அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும். சரி ஓகே, வெரி குட். இதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அண்ணனை பத்தி பார்ப்போம். அண்ணாமலை அண்ணன் ஏன் இந்த தேர்தலை போட்டியிட மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அண்ணாமலை அண்ணன் கேட்டது பிஜேபியில ஒரு சீட் கேட்டாரு, அது கோயம்புத்தூர்ல கேட்டார். கோயம்புத்தூர்ல கேட்டதுக்கு அவரை கண்டுக்கவே இல்லை. கோயம்புத்தூர்ல வேண்டாம்ப்பா அப்படிங்கிறது சொல்லவும் இல்லை.
கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதிமுக தான் சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வட்டாரங்களே வந்து சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் இடத்த ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எனக்கு அதை கொடுக்க கூடாதுன்னு தான் வேற ஏதோ ஒரு ஐடியா பண்ணி என்னை விலைக்குட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மட்டும் இல்ல அவங்களுடைய வட்டாரங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. உடனே பியூஷ் கோயல் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடனே புறப்பட்டு என்ன சந்திக்க வாங்க, உங்களுக்கு பிளைட் ரெடி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயலை போய் சந்திச்சிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை சந்திச்ச உடனே எங்கேயாவது ஒரு பக்கம் நில்லுங்க, ஏன் நிக்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வெளியெல்லாம் இங்க நிக்கல, அதாவது எங்கேயும் நான் போகல, நான் வந்து பரப்புரை மட்டும் பண்ணிக்கிறேன், அதாவது இப்போ பேச்சாளரை மட்டும் இருந்துக்கிறேன், நான் எங்கேயுமே நிற்கலை, எனக்கு வந்து இந்த வாட்டி நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. பேசணுன்னே இவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை நீ எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் தனிச்சு நின்னீங்கன்னா மக்களுக்குள்ள பிஜேபியில் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அண்ணாமலை இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? போன வருஷம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி தான் அண்ணாமலையனுடைய பதவி பறிக்கப்பட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து இந்த கட்சியில வந்து தலைவராக சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகியும் தலைவர் அண்ணாமலை அவனுக்கு வந்து எந்த பதவியும் கொடுக்காம, எந்த ஒரு பொறுப்பும் தராம இப்படியே பிஜேபியோட வாழ் மாதிரியே சொத்த வச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய கோபம் அண்ணாமலை அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். சரி, ஓகே. அவருக்கு அந்த இடம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலை அன்பு சோலை அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அண்ணாமலை அண்ணன். அதுல என்னடா அப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு சில பொறுப்பாளர்களையும் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் தனிக்கட்சி தொடங்குறதுக்கான ஒரு ஊன்றுகோல், அதாவது வந்து இன்னைக்குதான் மண்ணை தோண்டி விதை போட்டிருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் வந்து அந்த வட்டாரத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா தனிக்கட்சியா, அண்ணாமலை என்ன தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரா, என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? உண்மைதாங்க. அண்ணாமலை என்ன வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக அண்ணாமலை அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு சில பொறுப்பாளர்களையும் போட்டிருக்காரு. கூடிய விரைவில் வந்து பிஜேபியை விட்டு வெளியே வந்து அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணனுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் நம்ம காது வளவே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. உண்மையிலே அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சாருன்னா மேல வந்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா சொல்றேன். அண்ணாமலை அண்ணன் ரசிகர்கள்னு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் தமிழ்நாட்டுக்குள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணன் ரசிகர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் பாத்தீங்களா, அது போலவே அண்ணாமலை அண்ணன் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. அவருக்கு ஒரு இளைஞர் கூட்டம், பெருங்கூட்டம் இருக்கு. ஏன்னா இல்லைன்னு மறுக்க முடியுது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஸ்பீச், அவருடைய எடுத்து வைக்கிற அந்த கருத்து உண்மையிலேயே அது போல்டான ஒரு சில கருத்து. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையா அந்த கரூர் ஸ்டாமின் நடக்கிறப்ப எல்லாரும் விஜய் அண்ணன் மேல குறை சொல்லும் போது அந்த அண்ணாமலையை ஒரே ஒரு ஆளுத மட்டும்தான் விஜய் மேல தப்பு கிடையாது, நீங்க 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரல ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்க, நீங்க 7 மணிக்கு உங்களால முடியலையா, நீங்க 6 மணிக்கு மேல நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது, 6 மணிக்கு மேல ஆகி போச்சா நீங்க வீட்டுக்கு போங்க திரும்பின்னு சொல்லி முடிக்கிட்டு இருக்கணும். நீங்க ஏன் நைட்டு 10 மணி வரலும் உட்காந்துட்டு பாக்குறீங்க, எங்கோ ஒரு விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்கேள்வி கேட்ட ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை அண்ணா மட்டும்தான். அந்த மாதிரி கேட்கக்கூடிய அவர் தான் வந்து ஒரு அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. இனிமேல் இனி வரும் காலங்களில் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை அண்ணாமலை அண்ணா விஜய் கூட ஒன்று சேரலாம். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு நினைச்சு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய ட்விஸ்டுகள் நம்மளுக்கு காத்திருக்கு. நன்றி.